தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி திரைப்படமும் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி திரைப்படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறது இல்ல. அந்த படம் ரிலீஸ் ஆக போற தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி. ஸோ இதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்க விஷயம். ஸோ இது எங்க ஆரம்பிச்சதுன்னா, பராசக்தி திரைப்படத்தோட ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி தான் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட புக்கிங்ஸ் தான் வந்து நாங்க ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து அந்த படம் வந்து 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க. ஏன்னா விஜய் சாரோட லாஸ்ட் படம்ன்றதுக்காகவும் அந்த படம் வந்து ஆல்ரெடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அது வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அவங்க முன்னாடியே வந்து டிசைட் பண்ண விஷயம். ஆனா இப்போ வந்து இப்படி ஒரு சேஞ்சஸ் பண்றது வந்து இவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. என்னென்ன விஷயம் வந்து இதுல பாதிப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனநாயகன் படத்துக்கு அலர்ட் பண்ண தியேட்டர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் வந்து ஒரு 1000 ஸ்கிரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, மறுநாள் வந்து அது 500 to 600 அந்த ரேஞ்சில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ மீதி இருக்க தியேட்டர்ஸ்ல வந்து ஜனநாயகனுக்கு பதிலாக பராசக்தி திரைப்படம் வந்து ரன் ஆகும். ஸோ இப்படி ஆச்சுன்னா ஆப்வியஸா கண்டிப்பா படத்தோட கலெக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ இதனால வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆயிட்டு ஸோ பராசக்தி டீமை வந்து அவங்க வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலே வேணும்ட்டே பண்ற விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் வைக்கிறாங்க. இது வந்து ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் வந்து வேணும்னே அந்த படத்தை வந்து 5 days முன்னாடியே ரிலீஸ் பண்ண பாக்குறாங்க. இது வந்து விஜயோட படத்தை வந்து கலெக்ஷனை வந்து ரிலீஸ் பண்றதுக்காகவே அவங்க வேணும்ட்டே பண்றாங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்ற ரீசன் வந்து 14ஆம் தேதி வந்து தெலுங்குல வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, அதனால வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய கிடைக்காது, ஓவர்சீஸ்லயும் நிறைய கிடைக்காது அப்படின்றதுனால நாங்க வந்து இந்த படத்தை வந்து 10th வந்து மூவ் பண்ற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இவங்க சொல்றது உண்மையா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அதே மாரி வந்து விஜய் சாரோட படம் வந்து கடைசி படம், அதுவும் வந்து இதுக்கப்புறம் அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்றதும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து 9th சொல்லிட்டாங்க, இந்த படம் ஆல்ரெடி 14th சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து படத்தோட டேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது வந்து கண்டிப்பா 2 படத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். அது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே வந்து பராசக்தி திரைப்படத்துக்கு தான் வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் வந்து விஜய் சாரோட லாஸ்ட் படம், அதுவும் இல்லாம பொங்கல் சீசன். அந்த படம் வந்து கமர்ஷியல் மீட்டர்ல எடுத்துட்டு இருக்க படம். அதுவும் இல்லாம அந்த படம் வந்து தெலுங்கு படம் பகவத் கேசரி அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து கமர்ஷியலா பயங்கரமா ஹிட்டான படம். அந்த படத்தை வந்து கொஞ்சம் அப்படி எப்படி சேஞ்சஸ் பண்ணி எடுத்திருக்க மாரி தான் வந்து நியூஸஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனா பராசக்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலான படம் கிடையாது. சோ அதனால வந்து அந்த படம் வந்து பொங்கல் சீசனுக்கு வந்து மக்கள் வந்து பாப்பாங்களா அப்படின்ற மாதிரி டாக்கும் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து போயிட்டு இருக்கு. பொங்கல் வந்து ஒரு 10 days ஒரு ஹாலிடே அந்த மாதிரி ஒரு சீசன் இருக்கனால கண்டிப்பா வந்து அந்த படத்துக்கும் வந்து நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. பிளஸ் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த படமும் வந்து நல்லா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அந்த படத்துக்கும் நல்லது, அது கூட ரிலீஸ் ஆக போற மற்ற படத்துக்கும் நல்லது. ஸோ ஒருவேளை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பா வந்து 2 படத்துக்குமே வந்து பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து ரெட் ஜாயிண்ட் மூவிஸோட மாஸ்டர் பிளானா இருக்குமான்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து அதை சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.